அனைவருக்கும் வணக்கம். அனித் ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. யூஜிடிஆர்பி தமிழ் நியமன தேர்வு தமிழ் அதை சார்ந்து நம்ம சில தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அலகு 1 மொழி சார்ந்த பகுதியில் திராவிட மொழிகளின் தனித்தன்மைகள் இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி, மலையாள மொழி தங்கை என்பதை விட மகள் எனலாம் என்று கூறியவர் கால்டுவெல். நுனினா அன்னம் ஒற்றல் ரா ந வல்லின ரகரம் ந. நுண்பொருட்பேறு செம்மை. 4 பொய்யா எனும் சொல் பிரேசிலியம். 5 கேரளம் சொல்லை பயன்படுத்தியவர் ஐரோப்பியர். 6 கருணம் என்பது அழுகை. 7 பனிய மொழி பேசுமிடம் நீலகிரி. 8 சப்பானிய மொழியின் மூலமே தமிழ் என்றவர் சுசுமோ ஓர்னா. 9 இந்திய மொழி இனத்தை 3ஆக பகுத்தவர் மு வரதராசன். 10 திராவிட ஒப்பு ஒலியியல் தோடா ஒரு திராவிட மொழி, இந்திய நாட்டின் தொல்மொழி வரலாறு போன்ற நூல்களை எழுதியவர் யமனோ. 11 புலமை எனும் ஆராய்ச்சி இதழை நடத்தியவர் பொர்கோ. 12 கெல்டிக் மொழிகளின் நிலையை திராவிட மொழிகளின் நிலைமையோடு ஒப்பித்த அறிஞர் சிலேட்டர். 13 துருக்கி பின்னிஷ் மொழிகளை பற்றி ஆராய்ச்சி யாருடைய காலத்தில் ஆரம்ப நிலையில் இருந்தது என்றவர் கால்டுவெல். 14 பர்ஜி பெங்கோ மொழிகள் திராவிட மொழிகளே என்றவர் பர்ரோ. 15 மொகஞ்சதரோ மக்கள் பேசிய மொழி பழந்திராவிட மொழி, ஹீராஸ் பாதிரியார். சொல்லியல் எத்தனை இயல்களை கொண்டுள்ளன? 9 தென் திராவிட மொழியில் இருந்து முதலில் பிரிந்த மொழி துளு. குழந்தை மொழியை கற்கும் நிலையில் எத்தனை? 3 உயிரொலி இயைபு எவ்வாறு அழைப்பர்? ஓரினமாதல். செட்டி நாட்டில் காவணம் எனும் சொல்லால் சுட்டப்படும் பொருள் பந்தல். வினை முற்றில்பால் காட்டும் விகுதியை விளக்கிய மொழி மலையாளம். பொருந்தா மொழியை கண்டறிய. திபெத்து சீனம் சயாம் இது ஒரு இனம், சித்திய மொழி தனி இனம். சாணி மக்கள் என்று சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுபவர் பெங்கோ. 24 கால்டுவெல் குரூப் மொழியை எவ்வாறு குறிப்பிட்டார்? ஒரோவான். 25 ஆயுதத்தை நெடில் உரசொல் என்று கூறியவர் தேப்போ மீ. 26 அகராதிகளில் திராவிடச் சொற்கள் என்ற கட்டுரை நூலின் ஆசிரியர் கிட்டல். 27 சங்கிலி போன்று கோர்த்து கோர்த்து எழுதும் எழுத்து வகை மோடி எழுத்து. 28 ஹெராக்ளிட்டஸ் மற்றும் டெமாக்ளிட்டஸ் இயற்றிய தத்துவ அடிப்படையில் அமைந்த மொழி நூல் லேக்காஸ். 29 வடமொழியில் திராவிட கூறுகள் என்ற நூலை எழுதியவர் குண்டர்ட். 30 2 குறில் சேர்ந்தே நெடில் என்றவர் கால்டுவெல். 31 தமிழ் எனும் இனிய தீஞ்சொல் தையல் என தமிழை குறிப்பிடும் நூல் மணிமேகலை. 32 தமிழில் கிடைக்கும் எழுத்துக்கள் எந்தெந்த வகை எழுத்துக்களால் ஆனவை? 1 கிரந்தம், 1 தமிழ், 2 கிரந்தம், 3 வட்டெழுத்து, 4 பிராமி. தமிழில் கிடைக்கும் எழுத்துக்கள் எந்தெந்த வகை எழுத்துக்களால் ஆனவை அப்படின்னா 1, 2, 3 சரி. தமிழ், கிரந்தம், வட்டெழுத்து 3 சரி. 33 பாண்டியரும் சேரரும் வடமொழி தமிழ் மொழியை எழுத எவ்வகை எழுத்தை பயன்படுத்தினர்? கிரந்தம், வட்டெழுத்து.
34 தனக்கே உரிய இயல்பாக வளர்ந்து சிறந்த செல்வமுடைய மொழி தமிழ் என்றவர் மாக்ஸ் முல்லர். 35 தமிழ் என்பதை தம் இல் என இரு வேர் உருபன்களாக கொள்ளலாம் என்றவர் சா.வே. சுப்பிரமணியன். 36 கல்லா நீள்மொழி கதனாய் வடுகர் என்பவர் ஆந்திரர். 37 வடமொழியின் தோற்றம் அமைப்பு பற்றி ஆராய்ந்தவர் கால்வின் கெபர்ட். 38 இமயமலை மொழிகள் எவை? கொர்க்காலி, கர்வாலி. 39 திராவிட மொழிகள் 12 14 என கிரியப்பன் எந்த இரு மொழிகளை சேர்த்தார்? கோலாமி, நாயக்கி. 40 தென்னிந்திய மக்கள் திராவிடர் எனச் சுட்டும் நூல் மனுசுமிருதி. 41 தமிழின் மிக தெரிந்த கிளைமொழி மலையாளம். 42 நெடில் ஒலிகளே இல்லாத மொழி ஒரிய மொழி. 43 வட்டெழுத்தை ஆராய்ந்து 3 பிரிவாக பிரித்தவர் தி.நா. சுப்பிரமணியன். 45 அசோகரின் 3ஆம் தூண் கல்வெட்டில் எழுதப்பட்ட மொழி பிராமி. 45 வட்டெழுத்தே தமிழரின் பழங்கால எழுத்து முறை என்றும் அதிலிருந்தே தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்றும் வாதித்தவர் மு. வரதராசனார். 46 15ஆம் நூற்றாண்டு வரை வட்டெழுத்தை பயன்படுத்திய மொழி மலையாளம். 47 தெக்கன் மலையாளம் நானா மௌனம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படும் எழுத்து வட்டெழுத்து. 48 வட்டெழுத்தை அக்காலத்தில் வட்டம் என வழங்கியதாக குறிப்பிடும் கல்வெட்டு குற்றால கல்வெட்டு. 49 கரோஷ்டி எழுத்திலிருந்து வட்டெழுத்து உருவாகி இருக்க வேண்டும் என்று கூறியவர் ஹரிபிரசாந்த். 50 வட்டெழுத்துக்கள் பிராமி எழுத்திலிருந்து தோன்றி வளர்ந்தவை என்று கூறிய அறிஞர் டாக்டர் பூலர். இதுபோன்று அலகு வாரியாக நம்ம தேர்வுகளும் நடத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அனித் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வீடியோக்களும் பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்க கேட்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்த 50 வினாக்களும் உங்களுக்கு ஒரு PDF வடிவில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி.